ஊடக அறத்தோடு செயல்பட்டு வரும் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரியுங்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழக தேர்தல் களம் சூடு பிடிச்சிருக்க நேரத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமி திமுகக்கு எதிரான தன்னோட பிரச்சாரத்தை வந்து ரொம்ப வலிமையாக வைக்கிறாரு. திமுகவுடைய திருட்டு உருட்டுகள் எந்த மாதிரிலாம் பொய்யெல்லாம் பேசுனாங்க, எந்த மாதிரிலாம் திருடி இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து சிஸ்டமேட்டிக்காக செய்கிறாரு. அதாவது அவங்க கொடுத்த வாக்குறுதியில் எதெல்லாம் நிறைவேற்றதா சொல்லி நிறைவேற்றாத வாக்குறுதியை டிக் பண்ணி அதில் வந்து மக்களோட நிலைப்பாடு என்னன்னு கேட்டு மக்களோட பதில் பெறுறது அப்படிங்கிற மாதிரி ஸ்பெசிஃபையாக வந்து தன்னோட அரசியல் ஆரம்பிக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது நல்ல பிரச்சாரம் தான். ஆளுங்கட்சியை எதிர்த்து தேர்தல் வரும்பொழுது ஆளுங்கட்சியோட ஊழல்களை சொல்கிறது, இல்லை ஆளுங்கட்சி செய்ய தேவைகளை சொல்கிறது, இல்லை ஆளுங்கட்சியில் நடக்கிற இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை போன்ற விஷயங்கள், காவல் மரணங்கள் போன்ற விஷயங்கள், போதை மருந்து போன்ற விஷயங்கள், கள்ளச்சாராயம் போன்ற விஷயங்கள், நிறைவேற்றாத வாக்குறுதிகள், அரசு ஊழியர்கள், டாக்டர்கள், ஆசிரியர்கள்லாம் வருத்தத்தோடு இருக்கிற விஷயங்கள், அவங்களுக்கான வாக்குறுதிகளை நிறைவேற்றாத விஷயங்கள் பலதெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு. எதிர்கட்சிகள் சொல்ல தான் செய்வாங்க. அதை அவர் சொல்கிறதுல வந்து எந்த விதமான இதுவும் கிடையாது. ஆனால் ஊழல் மட்டும் வாயை திறக்காதீங்க. ஊழல் நீங்கள் உங்கள் பேரில் 8 எஃப்ஐஆரை போட்டு ஸ்டாலின் கவர்மெண்ட்டில் போட்டு அது தூங்கிட்டு இருக்கு. அந்த 8 எஃப்ஐஆரும் வேலுமணி மேலே மட்டும் 3 எஃப்ஐஆர் இருக்குது. கிளியர் எஃப்ஐஆர். அந்த டிவிஎஸ்சியில் கந்தசாமின்னு ஒரு அதிகாரி, நியாயமான அதிகாரி, ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனார். அதோட ஃபாலோ அப் ஆக்ஷன் வந்து ஸ்டாலின் எடுக்காதோட நிலைமை இன்னைக்கு அவரை பார்த்தே குற்றச்சாட்டு வைக்கிற நிலைமைக்கு போயிடுச்சு. ஆக்சுவலாக ஸ்டாலினோட ஃபெயிலியர். ஆக்சுவலாக அதிமுகவுடைய முன்னாள் மந்திரிகள் மேலே நடவடிக்கை எடுக்காது ஸ்டாலின் கவர்மெண்ட்டோட ஃபெயிலியர். அப்போ ஸ்டாலின் கவர்மெண்ட்டுக்கு எந்த இடத்துல பிரச்சனை வந்தது, ஏன் நடவடிக்கை எடுக்க முடியல? அவங்க அதை பற்றின ஒரு வெள்ளை அறிக்கையை கொடுக்கணும். டிவிஎஸ்சியில் 8-9 எஃப்ஐஆர் இருக்கும்போது அந்த எஃப்ஐஆரை தொடர்ந்து ஏன் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணல, ஏன் அதை கண்டினியூ பண்ணலை, என்ன ஆச்சு? இன்றைக்கி உங்களை பார்த்தே குற்றச்சாட்டு, ஊழல் குற்றச்சாட்டு வருது இல்லை? அதனால தான் பாஜக வந்து எதுக்கு வந்து அதிமுகவோட கூட்டணி சேர்ந்துருக்குன்னா, ஊழல் திமுகவை முறியடிக்கிறதுக்காக தான் கூட்டணி சேர்ந்துருக்குன்னு எடப்பாடி சொல்கிறார். இது வந்து உலகமாக நகைச்சுவை. திமுக ஊழல்ன்றது ஒரு பக்கம் விடுங்க. நீங்கள் யார்? ஒரு ஊழலை ஒழிக்க இன்னொரு ஊழலா? சீமான் சொன்னதான் ஞாபகம் வருது. ஒரு தீமையை அழிக்க இன்னொரு தீமையா? நெருப்பு அணைக்க நெருப்பேவா? ஓகே, இது மாதிரி இருக்குல்ல. அதனால எடப்பாடி வந்து அதிமுக ஆட்சியோட குறைகளெல்லாம் சொல்லலாம். இந்த உருட்டு திருட்டெல்லாம் வந்து எல்லாம் உங்களுக்கு தான் இருக்குது. நீங்கள் எப்படி கூட்டத்தை கூட்டுறீங்க? நீங்கள் கந்தரக்கோட்டையில் பேசிட்டு போகிறீங்க, பணத்தை எடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. கட்டுக்கட்டாக பணம் டிஸ்ட்ரிபியூட்டாது. பணத்தை கொடுத்து கூட்டம் கூட்டுறீங்கன்னு தெரிஞ்சு போச்சு இல்லை? உலகத்துக்கே தெரிஞ்சு போச்சு இல்லை? கூட்டம் வந்து இது கூடின கூட்டம் இல்லை, கூட்டப்பட்ட கூட்டம். அது துடு கொடுத்து கூட்டப்பட்ட கூட்டம். அது புரிஞ்சுக்க முடியுது சார். எல்லாருமே நீங்கள் அதான் ஃபாலோ பண்ணுறாங்க, அதை புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து அவர் சார்ந்த அந்த அமைச்சர் சகாக்கள், முன்னாள் சகாக்கள் வந்து அவங்க மீதான ஊழல் விஷயத்தில் ஏன் வந்து திமுக பெரிய உள்ள ஆக்ஷன் எடுக்கல? சப்போஸ் அது ஆக்ஷன் எடுத்தால் பொலிட்டிக்கல் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ளஸ் இல்லை திமுக. கண்டிப்பாக இது எடுக்காது ஒரு பெரிய இல்லை. ஆமாங்க, அது ஏன் அந்த ஏன் என்ற கேள்விக்கு பதில் இதுவே இல்லைங்க. அது ஸ்டாலின் தான் பதில் சொல்லணும். ஸ்டாலின் வந்து அறிக்கை கொடுக்கணும். ஏன் அதிமுக அமைச்சர்கள் மீது டிவிஎஸ்சி எடுத்த நடவடிக்கைகள், முதல்ல எடுத்த நடவடிக்கைகள் அது ஏன் தொடரலை? எஃப்ஐஆர் போட்டபடி கிடக்கு. அந்த எஃப்ஐஆரில் டீட்டெயில்டு எஃப்ஐஆர் க்ளீனாக யார் யார் வந்து இப்போ வேலுமணி மேலெல்லாம் வந்து எல்இடி பல்பு, ஸ்மார்ட் சிட்டி, சொத்து குவிப்பு 3 வழக்கு இருக்குங்க. அது மாதிரி நிறைய பேர் மேலே, காமராஜ் மேலே இருக்குது, ஓபிஎஸ் மேலேயே இருக்குது. இப்போ வந்து இவர் வந்து டெண்டர் வழக்கு இவர் சொல்கிறார், பழனிசாமி சொல்கிறார், அதில் எல்லாம் நான் கோர்ட்டில் போயிட்டு விடுதலை ஆகிட்டு வந்தேன்றார். என்னுடைய ஞாபகம் கரெக்டாக இருக்குமானா கடைசியாக ஹைகோர்ட் சொன்ன விஷயம் என்னென்னா, விஜிலன்ஸ் கமிஷனர் வந்து அதை பரிசீலிக்கணும், மறுபடியும் பார்த்து அதை என்னென்னு பார்க்கணுன்ற மாதிரியான ஒரு டைரக்ஷன் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியாது. ஏன்னா அடிப்படை என்னென்னா, திமுக கவர்மெண்ட் ஊழல்னு பாஜக நினச்சி அதிமுகவோட சேர்ந்து திமுகவை அகற்றணும்னு வந்திருக்காங்க பாஜக அப்படின்றாரு. அது வந்து திமுக ஊழலாக கூட இருக்கலாம். அது அதிமுக ஊழல், அதிமுகவோட சேர்ந்து தான் அழிக்கணும் இல்லை. ஏன்னா அதிமுகவே ஊழலாக இருக்குது. அது கூட பாஜக சேர்ந்து அப்புறம் சீமான் சொல்ற மாதிரி. ரொம்ப முக்கியமான விஷயம், ராஜேந்திர பாலாஜியோட ஊழல் விஷயத்துல அவருக்கு எதிராக வந்து ஆளுநர் வந்து அனுமதி கொடுக்கலன்னு சொல்லிட்டு கோர்ட் சொல்லி அனுமதி கொடுத்தாங்க. ஒரு சீரியஸான விஷயம் இருக்கு. ஏன்னா இந்த கவர்னர் அப்போ சொல்லுங்க, ஸ்டாலின் கவர்மெண்ட் சொல்லணும், கவர்னர் எல்லாத்தையும் பெண்டிங் வாங்கி வச்சிருக்காருங்க, எதையும் அவர் பர்மிஷன் கொடுக்க மாட்டேன்னு ஸ்டாலின் கவர்மெண்ட் உண்மையை சொல்லணுங்க வெளியில. இந்த ஊழல் வழக்குகள் என்ன நிலைமை, ஒவ்வொருத்தர் மேலே டிவிஎஸ்சி எடுத்த எவ்வளோ ரைடு போச்சு டிவிஎஸ்சி ஆரம்ப கட்டத்தில் 22, 23 அந்த காலகட்டத்தில் அதோட நிலைமை என்ன, ஒவ்வொரு கேஸோட நிலைமை என்ன, ஒயிட் பேப்பரோட வாங்க. இப்போ உங்களை பார்த்து ஊழல் குற்றச்சாட்டு சொல்கிறாருல அமித்ஷா, வரிசையாக பட்டியலிடுறாருல, நீங்கள் அந்த அளவுக்கு வச்சுருக்கீங்க. நீங்கள் எடுத்த நடவடிக்கை என்ன ஊழலுக்கு எதிராக? எடப்பாடி பழனிசாமி இவ்வளோ பேசுகிறாரு, அப்போ நீங்கள் அவங்க அந்த மந்திரிகளுக்கு, அதிமுக மந்திரிகளுக்கு எதிராக நீங்கள் எடுத்த நடவடிக்கை என்ன? ஸ்டாலின் ஷுட் கம் அவுட் வித் த ஸ்டேட்மெண்ட். எஸ். ஆனால் இப்போ இங்கே ஒரு கவனிக்கிறதுக்க ஒரு விஷயம் என்னன்னா சார், வந்து இப்போ அதாவது எதிர்கட்சி தலைவராக ஃபங்க்ஷன் பண்ண வேண்டிய எடப்பாடி பழனிசாமி இந்த 4 ஆண்டுகளாக பெரிய ரோல் பண்ணவே இல்லை, திமுக எதிர்த்து ஃபைட் பண்ணவே இல்லை. அவர் ஃபைட் பண்ணாததுக்கான காரணம் இது போன்ற விஷயங்களா?
அதாவது இது போன்ற விஷயங்கள் காலமா இந்த ஊழலுக்கு பயந்து தான் அவருக்கு ஃபைட் பண்ணாத இருக்கிறாங்க. இருந்தாரு. ஆமா, சந்தேகம் இருக்கு. ஒண்ணுங்க, இந்த ஊழலுக்கு பயந்து தான் ஃபைட் பண்ணாத இருந்தாரு ஒரு கேள்வி. ம். என்போர்ஸ்மெண்ட்டுக்கு பயந்து தான் பாஜகவோட சேர்ந்தாருன்னு இன்னொரு விஷயம் இருக்கு. ரெண்டுமே ரெண்டு சைடுல அங்க சரி. வந்து பாஜகவோட சேர்ந்து இருக்கிறது என்போர்ஸ்மெண்ட், சிபிஐ வந்து ஏதாவது ரைடு பண்ணிட்டு போறான். ஏன்னா எஃப்ஐஆர், இந்த எஃப்ஐஆர் வச்சு அவன் வரலாம். ஓகே. இந்த டிவிஎஸ்சியில போட்ட எஃப்ஐஆரை வச்சு என்போர்ஸ்மெண்ட் உள்ள வரலாம். ம். அது வந்துடக்கூடாதுன்னு அவங்க கூட கூட்டணி. ம். இது வந்துடக்கூடாதுன்னு 4 வருஷம் பேசாம இருந்தாரா அப்படின்னு நீங்க கேட்குறீங்க கேள்வி. ஆமா, ஆனா ஒரு 4 வருஷம் பேசாம இருந்ததுக்கு காரணம் அதுவான்னு தெரியாது. ஆனால் பேசாம இருந்தாருன்றது உண்மை. அது உண்மை. ஆனால் இப்போ பாஜகவோட சேர்ந்து இருக்கிறதுன்றது என்போர்ஸ்மெண்ட், சிபிஐ உள்ள வரக்கூடாதுன்னு அது தெளிவா சொல்லலாம். ம். ஏதோ ஒரு கட்டத்தில் மத்திய அரசு இருந்து நமக்கு திமுக, மத்திய அரசு ரெண்டு பேரும் நம்ம எதிர்க்க முடியாது. ஒரு பாதுகாப்பாக தான் நமக்கு வேணும்னு, மத்திய அரசு பாதுகாப்பு வேணும்னு சொல்லிட்டு அந்த முடிவில் வந்து பாஜகவோட சேர்ந்திருக்கலாம். இப்போ அவர் சேர்ந்தது அரசியல் ரீதியாக கரெக்டா இல்லையா, அது வந்து இப்போ ஒரு கேள்விக்குறி. அவர் வந்து கடைசி வரையும் பாஜகவோட இருப்பாரா? இப்போ திருப்பி என்ன சொல்றாரு, நான் 100% பாஜகவோட தான் இருப்பேன்றார். ஆனா நான் யாரையும் கூட்டணி கூப்பிடலன்றார். ஆனா அவர் தாவேகாவோட பேச்சுவார்த்தை இதுக்கு முன்னாடி நடத்தினார்ன்றது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம். ஆக்சுவலா நான் யாரையும் கூப்பிடலன்றார். மறுபடியும் தாவேகாவோட பேச்சு ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலா அது எவ்வளவு தூரம் அது போகும்னு தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து பாஜகவோட சேர்ந்து இருந்தா வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளே இல்லைன்னு நினைக்கிறாங்க. அதனால வந்து எலெக்ஷன் நெருக்கத்தில் அவரே பழனிசாமியே சொல்ற மாதிரி இன்னும் 8 மாசம் இருக்கு, அப்பதான் கிளியர் பிக்சர் வரும்ன்றார். 8 மாசத்துல கிளியர் பிக்சர் வரும்னா இது இப்போ இருக்கிறது கிளியர் பிக்சர் இல்லையா? அப்போ 8 மாசத்துல என்ன மாற்றம் நடக்கும்? ஏற்கனவே 2 பேருக்குள்ள ஒரு சந்தேகம் இல்லாத நிலைமை ஓடிட்டு இருக்கு, ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மையை ஓடிட்டு இருக்கு. அப்போ நீங்க விட்டு போயிடுவீங்களா பாஜகவை, இல்லை பாஜகவோட தொடர்ந்து இருப்பீங்களா? இது மாதிரி பல கேள்விகள் இருக்கு. அதனால 10 மாசத்துக்கு முன்னாடி கூட்டணி போட்டது வந்து சரியான அணுகுமுறையாது. இப்போ எடப்பாடி என்ன நினைக்கிறான், நம்ம லாக் ஆகிட்டோம், பிஜேபியோட லாக் ஆகிட்டோம், நம்ம இதுலேருந்து வெளியில் வந்தாலும் அப்படின்னு நினைக்கிறாராம். ஏன்னா எந்த கட்சியும் உங்களோட சேர மாட்டேன்றாங்க. இன்னும் 8 மாதம் இருக்குது, பல்வேறு விதமான விஷயங்கள் ஓடிட்டுருக்கு. நான் தான் ஆட்சியில் பங்கு போன்ற விஷயங்கள் முதலமைச்சர் இவர் சொல்ல மாட்டேன்றாங்க. ஸோ இதெல்லாம் இருக்கும்போது அவருக்கு வந்து பாஜகவோட இருக்கிறது ரொம்ப சங்கடமாக இருக்குது ஆக்சுவலாக வந்து. ரைட் சார். இப்போ நீங்கள் சொல்கிறது மூலம் எனக்கு இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்போ கடந்த கால அதிமுக அமைச்சர்கள் செஞ்ச தவறுகள் எல்லாமே இப்போ திமுக கிட்ட இருக்குது. அதுக்கு எதிராக வலிமையான ஆக்ஷன்ஸும் திமுக எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒருவேளை அந்த ஆக்ஷன்ஸை வலிமை எடுத்தால் ஏற்கனவே பலவீனமாக இருக்கக்கூடிய அதிமுக இன்னும் பலவீனமாக அடைஞ்சிரும், அந்த இடத்த வந்து மதவாத சக்திகள் ஃபில் பண்ணிடும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அமைதியாக இருக்காங்களா, அல்லது இது எப்படி புரிஞ்சுக்கிறது நான் கேட்குறேன். ஒருவேளை இதுக்கு முன்பு இருந்த முன்னாள் அமைச்சர்கள், மறைந்த தலைவர்கள் ஜெயலலிதாவும் கருணாநிதியும் உயிரோடு இருந்தாங்கன்னா இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு, அதாவது அதிமுக எதிரான ஒரு வாய்ப்பு திமுக கிடைச்சிருந்தா அதை எப்படி கையாண்டு இருப்பாங்க, அதை எப்படி நீங்கள் யோசிக்கிறீங்க சார்? சார் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து அதிமுக மந்திரிகள் மேலே, பழைய மந்திரிகள் மேலே ஆக்ஷன் எடுத்தால் அவங்க அன்பாப்புலர் ஆகிடுவாங்க, வீக்கன் ஆகிடுவாங்க, பாஜக அந்த இடத்த பிடிச்சிடும் அப்படின்னா, பாஜக அந்த இடத்த பிடிக்குது, தாவேகா கூட தான் அந்த இடத்த பிடிக்கலாம். ஓகே. அதிமுக வீக்கான தாவேகாவை அந்த இடத்த பிடிக்கலாமே. நீங்கள் ஏன் பாஜக வரும்னு நினைக்கிறீங்க? பாஜக தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கிறாங்களா தெரியல. பாஜகவுக்கு நெகட்டிவ் ஓட்டு எங்கே இருக்குது? அது யாரோட தோலை பிடிச்சிருந்தாது, இப்போ பிடிச்சிருந்தா மேலே வருது. இப்போ அதிமுக தோலை பிடிச்சின்னு மேலே வரணும்னு பார்க்குது. அதிமுக பலவீனமானா பாஜக பலம் பெறாது. அதுக்கு பிறகு தாவேகா பலம் பெறதுக்கான வாய்ப்பு இருக்குது, சீமான் கூட பலம் பெறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பாஜக பலம் பெறுவதற்கான வாய்ப்பு ஏன் இல்லைன்னா, அவங்க தமிழ்நாட்டு நலன்களுக்கு விரோதமாக பல விஷயங்கள் பண்ணுறாங்க. மொழி திணிப்பு போன்ற விஷயங்கள், புதிய கல்விக்குழு ஏற்றுக்கணுன்ற விஷயங்கள், ஃபண்ட்ஸ் கொடுக்காத இருக்கிற விஷயங்கள், இது மாதிரி பல விஷயங்களை பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாட்டு நலன்களுக்கு எதிராக தான் அவங்க இருக்காங்க. அதனால் வந்து பாஜக இங்கே அவ்வளோ இந்துத்துவா, இங்கே மத நல்லிணக்கம் இருக்கிற இந்த இடத்துல பிளவுவாத அரசியல் பண்ணுறாங்க. அதை வந்து தாவேகாவும் எதிர்க்கிறாங்க, சீமானும் இருக்கிற, திமுகவும் எதிர்க்குது. ஸோ இப்படி பலமான எதிர்ப்பீங்க மற்ற திமுக கூட்டணி கட்சிகளும் எதிர்க்குது. ஸோ பலமான எதிர்ப்பு இங்கே இருக்கிறதுனால அவங்க இந்துத்துவ அஜெண்டா வந்து இங்கே பெரிய அளவில் இருக்கிறதுக்கு எடுபடுறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதனால தான் அதிமுக தோழ பிடிச்சின்னு மேலே வரணும்னு பார்க்குறாங்க. அதிமுக விழுந்தது வச்சுக்கோங்க, இந்த மாதிரி ஊழல் குற்றச்சாட்டில் அது பலவீனமாச்சு, இவங்க திமுக நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னா அது பலவீனமாதுன்னு வச்சுக்கோங்க. அது அந்த இடத்துல வந்து நிச்சயமாக தாவேகாவோ சீமானோ வேற யாரோ வரதுக்கு ட்ரை பண்ணுவாங்களே தவிர நிச்சயமாக பாஜகவுக்கான வாய்ப்பு அங்கே கிடைக்காது. ஆக்சுவலாக இல்லை, அவங்க அதிகாரங்கள் அவங்கள்ட்ட இருக்குது, வானளவு அதிகாரங்கள் இருக்குது, அதிகாரங்களும் இருக்கலாம் சார். ஒரு மக்கள் ஆதரவு வரணுமே, மக்கள் ஆதரவு கிடைக்கணுமே, அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப தேசிய கட்சிகள் வாய்ப்புங்க முழுமையாக இல்லை அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. காங்கிரஸுக்கு இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு, காங்கிரஸுக்கு இனிமேல் வரதுக்கான வாய்ப்பு இல்லை. பிஜேபி ட்ரை பண்ணுறாங்கன்றது உண்மை. அவங்களுக்கு 11% ஓட்டு இருக்குது, கூட்டணியோட 18% ஓட்டெல்லாம் இருக்குன்றாங்க. அந்த 11% ஓட்டுன்றதே மாயைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க 19 எலெக்ஷனில் 5 இடங்களில் போட்டி போட்டு தான் 5.2% வாங்கினாங்க. இந்த 24 எலெக்ஷனில் 22 இடங்களில் போட்டி போட்டாங்க. நீங்கள் அதிக இடங்களில் போட்டி போடும்போது வாக்கு சதவீதம் ஏறது வந்து நியாயம்தான். அது தவிர அந்த வாக்குக்குள்ளே வந்து பாமக வாக்கு இருக்குது, அந்த வாக்குக்குள்ளே ஓபிஎஸ் வாக்கு இருக்குது, தினகரன் வாக்கு இருக்குது, ஏசி சண்முகம் வாக்கு இருக்குது, இவங்களோட ஆதரவாளர் வாக்கெல்லாம் அதில் சேர்ந்துருக்கு. அதனால் இவங்க தனியாக பாஜக 11%னா அதை நம்ப முடியல. அதிகமான இடங்களில் போட்டி போட்டிங்க, தாமரை போட்டி போட்டுது, அதனால் நீங்கள் அதிகமான ஓட்டு பர்சன்டேஜ் வாங்கினீங்க. அதை நீங்கள் சொல்ல முடியாது. வெற்றி பெற்றீங்களா எங்கேயும் வெற்றி பெறல. ஸோ அதனால் முழுமையாக பாஜகவுடைய பலம் வந்து தெரிஞ்சதுனால தெரியுது. அது ஏதோ வளர்ந்துருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, அது ஒரு கேள்விக்குறியான விஷயமா தான் நான் பார்க்குறேன். பல இடங்களில் வந்து நயனார் நாகேந்திரன் ஃபோன் பண்ணுறாரு பூத் ஏஜென்ட்டுக்கு. நான் இல்லைங்க, நான் எனக்கு தெரிஞ்சவர் என் பேரை சேர்த்துட்டாருங்கன்றான். நீங்கள் பாஜக பூத் ஏஜென்ட் தான், பூத் லெவல் ஏஜென்ட் தானேன்னு கேட்டால்
அப்படியாங்க, நான் பாஜகலாம் இல்லையேங்க, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் கேட்டிருந்தார் என் பேரு ஆதார் நம்பர்லாம், அவர் ஒருவேளை சேர்த்துருப்பார் போல இருக்காரு. அப்போ இதுதான் அழகு. ஆக்சுவலாக கீழ் லெவலில் பூத் லெவல் ஏஜென்ட்டே வந்து கோல்மால் பண்ணி சேர்த்துருக்காங்க. சேர்ந்தவனுக்கே தெரியல, லிஸ்ட்டில் அவன் பேர் இருக்கு, அவனுக்கே தெரியல. நயினாரே ஃபோன் பண்ணி கேட்குறாரு, யாரு நயினா பேசுறீங்களா, எந்த நயினா பேசுறீங்க அப்படின்னு கேட்குறாரு. பாஜக தலைவரான்னு கேட்குறாங்க. அப்போ அவன் பாஜக பூத் லெவல் ஏஜென்டா இருந்தால் என்ன நாகேந்திரன் தெரியாத இருக்குமா அவனுக்கு தலைவர் மாறி இருக்காருன்னு? அப்போ யார் அவன்? எனக்கு தெரியாது. பாஜகக்குள்ள இருக்க அண்ணாமலை செய்யக்கூடாது அந்த உள்ளடி வேலை, அவர் இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யறான்னு சொல்றாங்க. அவங்க அண்ணாமலை காலத்துல தான் இதெல்லாம் தயார் பண்ணுது. இதெல்லாம் போகஸா தயார் பண்ணிருக்காங்க பூத் லெவல் ஏஜென்ட்லாம். இது தென்சென்னையில் நம்ம பார்த்தோம் அந்த விஷயத்தை. போகஸ் மெம்பர்ஸ்லாம் பூத் லெவல் கமிட்டியில் இருக்காங்கன்னு. அந்த மாதிரி இருக்கும்போது எப்படி வளர்ந்துருக்குன்றதை கரெக்டாக எடுத்துக்க முடியும் நம்ம. ஸோ அவங்க தனியாக நின்று, ஒருவேளை பாஜக தனியாக நின்று அவங்க சக்தியை நிரூபித்தாங்கன்னா அப்போ வேணால் ஒத்துக்கலாமே தவிர, இப்போ யாரோட கூட்டணியில் இருக்கும்போது, பாமகவோட கூட்டணியில் இருக்கும்போது, இல்லை ஓபிஎஸ் தினகரனும் இருக்கும்போதெல்லாம் எக்ஸாக்டாக அவங்களுடைய ஓட் பர்சன்டேஜ் 11% தான்ன்ற நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. அதிக இடங்களில் போட்டி வேற போட்டிருக்காங்க. அதனால் அதிமுக பலவீனமாச்சுன்னா அந்த இடத்த வந்து பிடிக்கிறதுக்கு தாவேக்காவும் சீமானும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கே தவிர பாஜக யாரும் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. தமிழ்நாட்டில் அதுக்கு ஒரு நெகட்டிவ் ஓட்டு இருக்கு. காரணம் அதோட இந்துத்துவ அரசியல், தமிழ்நாட்டுக்கு அது செய்கிற துரோகங்கள் தான், வேற ஒன்றும் கிடையாது. ஆனால் சார், இப்போ வந்து அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் எல்லாமே இப்போ வந்து திமுகவில் இருக்காங்க. பெரும்பாலான ஆட்கள் வந்து இந்த பக்கம் வந்துட்டாங்க. அதே மாதிரி வந்து மாவட்ட செயலாளர்களையும் இந்த பக்கம் ஷிஃப்ட் பண்ணுறாங்க. அப்படின்ற மாதிரி அதிமுக பலவீனப்படுத்தக்கூடிய ஒரு வேலையை திமுகவும் செய்யுதுன்னு சொல்லி ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, நேச்சுரலி உங்களுக்கு அதிமுகலேருந்து இப்படி இங்கேருந்து அங்கே போகிறது, அங்கேருந்து இங்கே வரதுலாம் சகஜம் தானேங்க. அது வந்து இயல்பான ஒரு விஷயம் தான். ஒரு திராவிட கட்சியிலேருந்து இன்னொரு திராவிட கட்சிக்கு போகிறாங்கன்னு தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா ஏற்கனவே நிறைய பேர் போயிட்டாங்க, நல்லபடியாக இருக்காங்க திமுகவில். அதிமுகலேருந்து போனவங்கலாம் சரி. இப்போ அன்வர் ராஜா கூட அதுக்கு தான் போயிருக்காரு. ஆக்சுவலாக ஒரு அவங்க வந்து விஜயை நம்பிலாம் அவ்வளோ சீனியர் பாலிட்டிஷியன்லாம் போக மாட்டாங்க. அங்கே அவருக்குரிய மரியாதையெல்லாம் கிடைக்காது. ஸோ திமுக மாதிரியான ஒரு கட்சியில் சீனியாரிட்டிக்கு ஒரு மதிப்பு கொடுப்பாங்க, வயசுக்கு ஒரு மதிப்பு கொடுப்பாங்க. சரி, திராவிட கட்சியாக இருக்குது, அது அங்கே போய் சேர்றாங்க. அதனால் அதிமுகலேருந்து இன்னும் பல பேர் கூட அடுத்த வாரம் இன்னொரு பெரிய தலைவர் போகிறதா மாதிரி இருக்குது. சென்னையை சேர்ந்த ஒரு பெரிய தலைவர் அடுத்த வாரம், ஸ்டாலினுக்கு அதுக்குள்ளேயும் உடம்பு சரியில்லாத போயிட்டு போல் இருக்கு. அடுத்த வாரம் சென்னையை சேர்ந்த ஒரு பெரிய தலைவர் வந்து போகிற மாதிரி ஒரு ஐடியா இருக்கிறதா சொல்கிறாங்க. அது எவ்வளோ தூரம் உண்மைன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அந்த தலைவர் போகிறாரா இல்லையா, போகாரா மாட்டாரா, அதெல்லாம் ஒரு கேள்விக்குறியாக இருந்தால் கூட ரூமர் பலமாக இருக்குது. அடுத்த வாரம் அவர் சேர போகிறார் திமுகலன்னு. அதுக்குள்ள ஸ்டாலினுக்கு உடனே நம்ம இப்படி இருக்கிறதுனால தள்ளி போயிருக்குன்றாங்க. ஒரு சீரியஸான விஷயமா தான் போயிட்டு இருக்கு தமிழக அரசியல். அடுத்த கட்ட நகர்வுகள்லாம் எதை நோக்கி நகருதுங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் சார். நன்றி. தேங்க்யூ.